அதை இடையிலேயே தடுத்து நிறுத்தி அழிக்கும் தொழில்நுட்பம்தான் அயன் டோம். இந்த தொழில்நுட்பம் மூலம் உலகிலேயே பாதுகாப்பான நாடாக இஸ்ரேல் அறியப்பட்டது. அமெரிக்காவும் கோல்டன் டோம் என்கின்ற பெயரில் கட்டமைப்பை உருவாக்கி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முனைந்துள்ளது. ஆனால் தற்போது நடைபெற்று வரும் போரில் ஈரானின் பல ஏவுகணைகள் இரும்பு குடையை துளைத்து கொண்டு பாய்ந்து இஸ்ரேலின் பல பகுதிகளை நாசமாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் சில ஏவுகணைகளை மட்டும் இரும்பு குடையை ஊடுருவ அனுமதிப்பது போர் தந்திரத்தின் ஒரு பகுதி என கூறுகிறது இஸ்ரேல். ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளில் 5 முதல் 10% தங்கள் மண்ணில் விழுந்ததாகவும் அவை கட்டடங்களோ அல்லது பொதுமக்களோ இல்லாத பகுதிகள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. %80 முதல் 90% வரையிலான ஈரான் ட்ரோன்கள் ஏவுகணைகள் இடையிலேயே தடுக்கப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் விளக்கமளித்துள்ளது. எனினும் டெல் அவீவ் உள்ளிட்ட சில பகுதிகளில் கட்டடங்கள் இடிந்து கிடக்கும் காட்சியும் இஸ்ரேலிய ராணுவ தலைமையகம் சீரழிந்து கிடக்கும் காட்சிகளும் அந்நாட்டின் விளக்கத்தில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. தற்கால போர்களில் எத்தனை நவீன தொழில்நுட்பம் கொண்ட பாதுகாப்பும் 100% நம்பகமானது அல்ல என்கின்றனர் போர் விவகார நிபுணர்கள். புதிய